தேவிக்குளம் பீர்மேடு பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழச்சிகள் கேரளாவில் இருப்பவர்களால் அங்கே மிகப்பெரிய அளவு அவர்கள் கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்ட போதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு இனம் அழுதது. அது தமிழர்களும் தமிழ் இனத்தை சார்ந்தவர்களும் மட்டுமே அன்றைக்கு அழுதார்கள். மிகப்பெரிய அளவிலே 1.5 லட்சம் தமிழர்கள் இலங்கையில் கொல்லப்பட்ட போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வல்லரசு நாடுகளும் அன்றைக்கு ஒருங்கிணைந்து ஒரு நிலைப்பாடை எடுத்து அன்றைக்கு அப்பாவி தமிழர்களை இன ரீதியான படுகொலைக்கு ஆளாக்கப்பட்ட போது உலகத்திலே அதற்காக வெந்து போனது, நொந்து போனது, வேதனைப்பட்டது. மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய சொந்தங்கள் அங்கே மிகப்பெரிய அளவில் கொல்லப்பட்ட நிலையில் செய்வதறிய முடியாமல் கண்ணீரை சிந்தியது, வேதனைப்பட்டது ஒரே ஒரு இனம் மட்டும்தான். அது தமிழினம். தமிழை தாய்மொழியாக கொண்டு இந்த இனத்துக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய ஒருவர் மட்டுமே அன்றைக்கு, அந்த இனத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அன்றைக்கு அத்துணை வேதனைக்கும் அத்தனை கண்ணீர் சிந்துதலுக்கும் அன்றைக்கு அடிப்படையாக இருந்தார்கள். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவர்கள், இந்த தமிழ் இனத்தை சாராதவர்கள், திராவிடத்தின் பெயராலே பிறமொழியை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அன்றைக்கு என்ன நிலைப்பாடை எடுத்தார்கள் என்றால், இந்த தமிழர்களோடு அவர்கள் சேர்ந்து அளவில்லை, இந்த தமிழர்களோடு அவர்கள் சேர்ந்து சிந்திக்கவும் இல்லை. தமிழர்கள் வேதனைப்பட்ட போது அவர்கள் வேதனைப்படவில்லை. எனவே தமிழர்கள் ஒரு புதிய வடிவிலே சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதே நிலைப்பாடு இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எடுத்து பார்க்கும்போது 1938ஆம் ஆண்டு அன்றைக்கு சென்னை மாநகரமாக சென்னையினுடைய ராஜஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாநிலத்திலே இந்தி திணிக்கப்பட்ட போது அன்றைக்கு அந்த இந்தியை எதிர்த்தவர்கள் தமிழ்நாட்டிலே தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசக்கூடிய அந்த சென்னை பிரசிடென்சி என்று சொல்லப்படக்கூடிய சென்னை ராஜதானியில் இருந்தாலும் கூட அன்றைக்கு எதிர்த்தவர்கள் யார் என்று பார்த்தால் நாவலர் சோமசுந்தர பாரதி, மறைமலை அடிகள், ஈழத்து சிவானந்த அடிகள் போன்ற இந்த தமிழர்கள் தான் அன்றைக்கு ஒன்று கூடி எதிர்த்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருந்த அந்த சென்னை ராஜதானியில் இருந்த தெலுங்கர்களோ, கன்னடர்களோ, மலையாளிகளோ அதை எதிர்க்கவில்லை. ஒவ்வொரு முறையும் இந்தியானது திணிக்கப்பட்ட போது எதிர்த்தவர்கள் தமிழர்கள் தான். தமிழை அழிக்க வந்த தமிழினுடைய அந்த மேன்மையை, வளத்தை சிதைக்க வந்த அந்த இந்தி திணிப்பை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர்கள் தமிழர்கள். இப்படி வரலாற்றிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை எடுத்து பார்க்கும்போது என்றைக்கு தமிழுக்கும் தமிழனுக்கும் மிகப்பெரிய சிக்கல்களும் இன்னல்களும் இடர்பாடுகளும் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழர்கள் மட்டுமே அழுதார்கள், தமிழர்கள் மட்டுமே அதற்காக வருத்தப்பட்டார்கள், தமிழர்கள் மட்டுமே சிந்தித்தார்கள். இப்படி தமிழர்கள் மட்டுமே தமிழர்களுக்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த தமிழினத்தை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் சரி, இந்த தமிழ் இனத்தின் பெயரை கொண்டு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் இந்த தமிழினத்தினுடைய அடையாளத்தை அளிக்கக்கூடிய முறையிலே திராவிட இனம் என்ற ஒரு கோட்பாடை முன்வைத்து தமிழர்களை தமிழ்நாட்டிலே 2ஆம் தர குடிமக்களாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1920 துவங்கி 1936 வரை நடைபெற்ற அந்த ஆட்சியிலே பிராமணர் அல்லாதவர் என்ற போர்வையிலே நடைபெற்ற அந்த நீதி கட்சியுடைய ஆட்சியிலே தமிழர்கள் அன்றைக்கு ஒருவர் கூட முதலமைச்சராக வர முடியவில்லை. திரு சுப்ராயன் அவர்கள் முதலமைச்சராக அவர் வந்தார் என்றால், அன்றைக்கு பிரதம மந்திரி அவர் வந்தார் என்றால் அந்த நீதி கட்சியினோ அல்லது பிராமணர் அல்லாத இயக்கத்தின் காரணமாக வரவில்லை. பார்ப்பனர் அல்லாத இயக்கத்திற்கும் திரு சுப்ராயன் பதவிக்கு வந்ததற்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் தமிழர்களை பயன்படுத்தி அன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பார்ப்பனர் அல்லாதவர் என்ற போரை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தவர்கள் அன்றைக்கு தமிழர்களை தவிர்த்த திராவிடத்தின் பெயரால் ஆட்சி செய்தவர்கள் தொடர்ந்து இங்கே அந்த ஆட்சியை தமிழர்களுக்கு எதிராக நடத்தியதன் காரணமாக நாம் தமிழர்கள் தேவிக்குளம் பீர்மேடை இழந்தோம். அதே போல இங்கே வடபகுதியிலே சித்தூரை இழந்தோம், திருப்பதியை இழந்தோம். இப்படி நாம் இழப்பதற்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு நடைபெற்ற நீதி கட்சியினுடைய ஆட்சி. அதே போல தமிழர்கள் என்பது ஒரு மேம்பட்ட இனத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் ஜாதியற்ற, இன்னும் மக்களுக்குள்ளே பிணக்குகளற்ற ஒரு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு மெய்யியல் தத்துவத்தை, ஆன்மீக தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள்
ஆட்சி 1234 வரைக்கும் இருந்தவரை அப்பொழுது தமிழர்களிடத்தில் எந்த விதமான பிணக்குகளும் இல்லை. எல்லோரும் சரிசமமான ஒரு மனிதர்களாக, வேளாண்மையை பயன்படுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தமிழர்கள் அன்றைக்கு ஆட்சியிலிருந்து விரட்டப்பட்டு தெலுங்கு நாயக்கர்கள் ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவு இங்கே சமஸ்கிருதம் புகுத்தப்பட்டது, ஜாதிய வேறுபாடுகள் புகுத்தப்பட்டது. தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக தமிழ்நாட்டிலே ஆக்கப்பட்டார்கள், ஆட்சி அதிகாரமற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் மிகப்பெரிய அளவு சித்தர்கள் எல்லாம் தோன்றி தமிழர்களுடைய உண்மையான குணங்களை, நலன்களை அவர்கள் எடுத்து வைத்து, தமிழர்களே ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று, ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர வேறு ஒன்றுமில்லை என்று அன்றைக்கு எடுத்து வைத்து மிகப்பெரிய சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் வைத்தார்கள். எனவே தமிழர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தொய்வுக்கு, அவர்களுடைய வீழ்ச்சிக்கு இன்றைக்கு காரணமாக இருப்பது தமிழர்கள் தங்களுடைய இன அடையாளத்தை மறந்தது. தங்களுடைய இன அடையாளத்தை இன்னொரு இல்லாத கற்பனையான திராவிட இன அடையாளத்திற்குள்ளே அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பது. அதனுடைய விளைவாக இன்று தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்தது ஒரு பாரம். இன்றைக்கு வரை தமிழர்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படக்கூடிய சூழ்நிலை நிகழ்ந்திருக்கதை நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பது ஏதோ சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தாண்டி இன்றைக்கு ஒரு தனியார் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை வைப்பதற்கு கூட ஒரு அதிகாரம் மையமாக இன்றைக்கு விட்டிருப்பதை மறக்கலாம், நாம் மறுக்க முடியாது. அதேபோல் கலை பண்பாட்டு துறைகளிலே கோலோச்சுவது என்பதும் ஒரு அதிகாரம்தான். பிரஷர் குரூப் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த நிலையை இன்றைக்கு பல்வேறு வடிவங்களில் அதிகாரங்களாக உலகம் முழுவதும் செலுத்தி கொண்டிருப்பதை போல தமிழ்நாட்டில் அத்தகைய அதிகாரங்கள் யாரிடம் இருக்கிறது என்று பார்த்தால் அது தமிழர்கள் அல்லாதவர்களிடத்திலே தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் தமிழர்களிடத்திலே கிடையாது. அது எந்த திரைப்பட தொழிலாக இருந்தாலும் வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகம் யாரிடம் இருக்கிறது என்றால் தமிழர்களிடம் கிடையாது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கலை பண்பாடு யாரிடம் இருக்கின்றால் தமிழர்களிடம் கிடையாது. செய்தி ஊடகங்கள் யாரிடம் இருக்கின்றால் தமிழர்களிடத்திலே கிடையாது. இதையெல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, வசதியை மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த நிலைப்பாட்டிலே நாம் வழக்கறிஞர் தொழிலுக்கும் இதற்கும் தொடர்பு கூட இருக்கிறது. இன்றைக்கு பிறமொழியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் வசதியையும் மேம்படுத்திக் கொள்ளும் போது அவர்கள் தங்களுடைய வழக்கறிஞர் தொழிலுக்கு, வழக்கு சம்பந்தமான அந்த பிரச்சனைகளுக்கு யாரை அணுகிறார்கள் என்றால் ஒரு தமிழர்களை அணுகுவது கிடையாது. அவர்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய பிரிவினரை அவர்கள் அணுகிறார்கள். அப்படி அணுகும் போது மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக, தொழில் போன்றவற்றை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழர்களை புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே தான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அறிவாளிகள், தமிழ் இனத்திலே மிகப்பெரிய அறிவாளிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம், ஐயா அவர்களுக்கெல்லாம் தெரியும், சென்னை உயர்நீதிமன்றம் போன்ற அந்த நீதிமன்றங்களிலே தமிழர்கள் எத்துணை தான் முயன்றாலும் கூட இன்னும் தமிழர்களிடத்திலே மிகப்பெரிய வழக்குகள் வருவது என்பது குறைவாக இருக்கக்கூடிய நிலை. ஒரு குறிப்பிட்ட பிரிவினரே அதிகமான அளவு அங்கே தங்களை வளப்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு. இதற்கு காரணம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார உயர்வு. இந்த பொருளாதார உயர்வு என்பது அவர்கள் இனத்திலே இருக்கக்கூடிய ஒருவரை அங்கே மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைகிறதை தவிர தமிழ் இனத்தை சார்ந்தவர்களை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பாக அது இல்லை. எதேச்சையாக ஒன்று ரெண்டு மாறி நடக்கலாமே தவிர பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வு என்பது அன்றைக்கு தமிழர்களுக்கு எதிரான நிகழ்வு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒரு புதிய சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இது ஏதோ தமிழ் தேசியம் என்பது ஒரு தமிழ் புலவர்கள் அல்லது தமிழை மட்டுமே பாய்த்தாய்ந்து செய்து கொண்டிருப்பவர்களிடம் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு மேம்பட்ட நிலையிலே தமிழ் இனத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறையை சார்ந்தவர்களும் எல்லா மக்களையும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பதை நாம் உணர்த்த வேண்டும் என்றால் அதற்கு முதல் துவக்கமாக ஒரு தமிழ் தேசிய வழக்கறிஞர்களுடைய அந்த அமைப்பை துவங்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். ஏனென்றால் வழக்கறிஞர்கள் தான் பொதுவாக மக்களிடத்திலே நேரடி தொடர்பில் இருக்கிறார்கள். இந்த மக்களுடைய ஆட்சி, ஆளுமை போன்றவற்றிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த பணிகளை செய்வது யார் என்று பார்த்தால் வழக்கறிஞர்கள் தான். வழக்கறிஞர் தொழில் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் சட்ட திட்டங்களோடு அவர்களுடைய பணி தொடர்ந்து இருக்கிறது. சட்ட திட்டங்கள் என்பது
தொடர்ந்து சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக, மேம்பாட்டுக்காக, ஒழுக்கத்திற்காக, கட்டுப்பாட்டிற்காக இருக்கக்கூடியது. எனவே அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியோடு தொடர்புடையவர்கள் வழக்கறிஞர்கள். எனவே இந்த வழக்கறிஞர்களுடைய அந்த துவக்கத்திலே இருந்து இந்த தமிழ் தேசியத்தை துவக்கும் போதுதான் இந்த ஒரு பரந்துபட்ட பார்வையை நாம் கொண்டு செல்ல முடியும். இன்னும் அதிகமான அளவு தமிழ்நாடு முழுவதும் ஒரு புதிய விழிப்புணர்ச்சியை நாம் ஏற்படுத்த முடியும் என்ற அடிப்படையிலே தான் இந்த ஒரு துவக்கத்தை நாம் துவங்க வேண்டும் என்று இந்த தமிழ் தேசிய வழக்கறிஞர் மையத்தினுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நண்பர் வேணுகோபால் அவர்களிடம் கலந்தாலோசித்த போது இது உறுதி தேவை என்ற அடிப்படையிலே அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த துவக்கத்தை நாம் செய்திருக்கிறோம். இந்த துவக்கம் என்பது தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் சார்ந்த ஒன்று என்ற நிலைப்பாட்டை நாம் உருவாக்க வேண்டும். தமிழ் தேசியத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் தேசியம் என்பது ஏதோ தமிழ் அறிஞர்களிடம் மட்டும் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. அதற்கு அடுத்த நிலையிலே நம்முடைய இனம் சார்ந்தது, நமது அடையாளம் சார்ந்தது, நம்முடைய மேம்பாடு சார்ந்தது என்ற அடிப்படையை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். இதை கொண்டு செல்வதற்கு வழக்கறிஞர்கள் என்பவர் மிகச்சிறந்த அந்த பணியினை ஆற்ற முடியும் என்ற அடிப்படையிலே நாம் செய்திருக்கிறோம். இது என்ன, எல்லா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு ஒரு பணி இருக்கிறது. இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்வார்கள், புனிதமான ஒரு தொழில் என்று சொல்வார்கள். இந்த புனிதமான தொழில் என்று சொல்வதற்கு காரணமே இது மக்களோடு, மக்களுடைய உணர்வுகளோடு, மக்களுடைய மேம்பாட்டுக்காக, அவருடைய வளத்திற்காக, சிந்தனைக்காக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இதை ஒரு புனிதமான தொழில் என்று சொல்வார்கள். இந்த புனித தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் இதை மிகப்பெரிய அளவிலே இதை கொண்டு செல்ல முடியும் என்று நான் கருதுகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது எல்லாரும் சொல்வது போல ஒரு பல்வேறுபட்ட நிலைப்பாடுகளை தமிழ்நாட்டில் விதைத்திருக்கிறார்கள். தமிழ் இனத்தை சார்ந்தவர்களே கூட, தமிழர்களாக இருக்கக்கூடியவர்களே கூட, யார் தமிழ் இனத்தை சார்ந்தவர் என்று கேள்வி கேட்டால் ஒரு குழப்பமான பதிலை அவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொல்காப்பியத்திலே இளம்பூரணர் சொல்லுவார், உன்னுடைய நாடு எது என்று கேட்டால், தும் நாடு எது என்று கேட்டால் தமிழ்நாடு என்று சொல் என்று சொல்வார். ஒரு கேள்வியும் பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைக்கப்பட்ட தொல்காப்பியத்தினுடைய வழிவந்த தமிழர்கள் நீ யார் தமிழன் என்ற அடிப்படையை கேட்கும்போது ஒரு குழப்பமான பதிலை தமிழர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய நிலையை தமிழ் அறிஞர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். யார் தாய்மொழி தமிழாக கொண்டு இந்த மற்ற தாய்மொழியை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து பிணைந்து பொருளாதார சமூக வாழ்விலே இருக்கக்கூடிய ஒருவரை தான் தமிழ் இனத்தை சார்ந்தவர் என்று சொல்ல வேண்டும். அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டும். இதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு, இனத்தினுடைய நிலைப்பாடு. அதிலிருந்து மாறுபட்டு இங்கே தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழ் தேசியம் என்பது கடந்த 500 ஆண்டுகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இங்கே வந்து இங்கேயே இருந்து தங்களுடைய கல்வி, தங்களுடைய மேம்பாடு ஆகியவற்றை தமிழையே செய்து கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகளும் கூட இந்த தமிழ் தேசியம் தமிழர்களாகத்தான், தமிழ் இனத்தை சார்ந்தவர்களாகத்தான் கருத வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பார்வை சரியான பார்வை என்று பார்த்தால் கிடையாது. உலகம் முழுவதும் யார் அந்த ஒரு மொழியை பேசி அந்த மொழியினுடைய மக்களோடு இணைந்து இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தை மட்டுமே அந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும் அந்த பார்வையை மாற்றி பார்க்கக்கூடிய முறையை மார்க்சிய சித்தாந்தவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் தமிழர்கள் என்று கேட்டால், யார் கல்வி அல்லது தங்களுடைய அறிவை ஒரு பொதுவான மொழியிலிருந்து படித்து மேம்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கு, கன்னடர், மலையாளிகள், பிற மொழிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழை வைத்து, பொதுமொழியாக வைத்து தங்களுடைய அறிவையும் கல்வியையும் மேம்படுத்திக் கொள்கிறார்கள், தங்களுடைய அறிவை பெறுகிறார்கள். எனவே அவர்களையும் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் தான் என்று சொல்ல வேண்டும் சொல்கிறார்கள். கேரளாவிலோ அல்லது கர்நாடகத்திலோ அல்லது ஆந்திராவிலோ அந்த நிலைப்பாடு இருக்கிறது என்று கேட்டால் இல்லை. அங்கே யார் தெலுங்கை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த இனத்தை, தெலுங்கு இனத்தை சார்ந்தவர்கள். அதே போல் மலையாளிகளை பொறுத்தவரை யார் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு மலையாளம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மலையாள இனத்தை சார்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும் இந்த மாறுபட்ட நிலைப்பாடை எடுத்து தமிழர்களிடத்திலே ஒரு குழப்பவாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள். இது நாம் கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு பணியாக நாங்கள் கருதினோம். ஏனென்றால் இந்த குழப்பத்தை வைக்கும்போது நாம் அவர்களை தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுபவர்களை நமது அதிகாரம் அளிப்பதா, அவர்களை ஆளுமைக்கு எடுத்துக்கொள்வதா என்ற ஒரு கேள்வி நம்மளே வைக்கப்படுகிறது. அப்படி வைக்கப்படும் போது
இந்த மார்க்சிய சித்தாந்தவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் நாம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் அதிகாரத்திலையும் ஆளுமையிலும் பங்களிக்க வேண்டும். அப்பொழுது எந்த விதமான குறையும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை தமிழர்களாக நீங்கள் மாறிவிட்டு உங்களுடைய தாய்மொழி தமிழ் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களோடு உங்களுடைய பொருளாதார சமூக உறவுகளை பிணைத்திருக்கும் போது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்களுக்கு தயாராக இல்லை. எங்கள் வீடுகளிலும் நாங்கள் எங்களுடைய சொந்த மொழியிலே தான் பேசுவோம். எங்களுடைய தாய்மொழியானது எங்களுடைய மொழிதான். நாங்கள் உங்களிடம் பேசும் மட்டும் தமிழிலே பேசுவோம். எங்களுடைய பொருளாதார வாழ்வுக்கு சமூக வாழ்வுக்கு எங்களுடைய மேம்பட்ட உயர்வுக்கு எங்களுடைய தாய்மொழியை தான் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற கேள்வி வரும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்தால் தமிழர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாம் சொல்ல வேண்டும். இதற்கு அடுத்த நிலையிலே ஒரு கருத்தை வைக்கிறார்கள். தமிழ் மொழி என்பது அது தமிழர்களுடைய தாய்மொழி, இனம் என்பது திராவிட இனம் என்று சொல்கிறார்கள். உலகத்திலே மரபு இனம் அல்லது தேசிய இனம் என்ற கருத்தை வைக்கிறார்கள். மரபு இனம் என்பது ஒரு கருத்து இருந்தது. மார்க்சிய சித்தாந்தவாதிகள் வந்த பிறகு அது தேசிய இனம்ங்கிறது ஒரு சமூக